தை மாத அமாவாசை தினத்தை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் ஆங்காங்கே முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளித்து பொதுமக்கள் சிறப்பு வழிபாட்டில் ஈடுபட்டனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே உள்ள கோடியக்கரையில் தை அமாவாசையை முன்னிட்டு முன்னோர்களுக்கு திதி கொடுக்க ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை புரிந்து வருகின்றனர். நாகை, திருத்துறைப்பூண்டி, திருவாரூர் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து வரும் மக்களுக்கு அரசு சார்பில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டன. தை அமாவாசை தினத்தை முன்னிட்டு தூத்துக்குடி புதிய துறைமுக கடற்கரை பகுதியில் ஏராளமான மக்கள் புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்தனர். அதிகாலை முதலே குவிந்த அவர்கள் எள் மற்றும் தண்ணீரை கொண்டு தர்ப்பணம் செய்தனர். முக்கடல் சங்கமிக்கும் கன்னியாகுமரியில் தை மாத அமாவாசை தினத்தை முன்னிட்டு வருகை புரிந்த மக்கள் தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டனர். அங்குள்ள 16 புனித தீர்த்தங்களில் நீராடிய அவர்கள் அருகில் உள்ள பகவதி அம்மன் ஆலயத்தில் சிறப்பு வழிபாடு மேற்கொண்டனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தை அமாவாசை தினத்தை முன்னிட்டு பொதுமக்கள் கடற்கரையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளித்து வழிபட்டனர். எள் மற்றும் தர்ப்பை புல் வைத்து பிண்டம் வளர்த்து அவர்கள் தர்ப்பணம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் தை அமாவாசையை முன்னிட்டு காவிரி சங்கமத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டனர். பொதுமக்கள் வசதிக்காக சீர்காழி, மயிலாடுதுறை, பொறையார் ஆகிய பகுதிகளிலிருந்து பூம்புகாருக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டது. ஈரோடு அருகே உள்ள சங்கமேஸ்வரர் ஆலயத்தில் அமாவாசை தினத்தை முன்னிட்டு முன்னோர்களுக்கு திதி அளித்து பொதுமக்கள் வழிபட்டனர். ஆற்றில் புனித நீராடி அவர்கள் தர்ப்பணம் கொடுத்துவிட்டு ஆலயத்தில் சிறப்பு வழிபாடு மேற்கொண்டனர். தை அமாவாசையை ஒட்டி பல்லாயிரக்கணக்கானோர் அக்னி தீர்த்த கடலில் புனித நீராடினர். உலக பிரசித்தி பெற்ற ராமேஸ்வரத்தில் ஆடி, மகாளய மற்றும் தை அமாவாசை ஆகிய 3 அமாவாசைகளின் போது லட்சக்கணக்கான பக்தர்கள் ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடலில் புனித நீராடுவது வழக்கம். இன்று தை அமாவாசையை ஒட்டி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகள் மற்றும் வெளிமாநிலங்களிலிருந்து ராமேஸ்வரத்திற்கு அதிகாலை முதல் அக்னி தீர்த்த கடலில் புனித நீராடி முன்னோர்களுக்கு எள்ளு, பிண்டம் வைத்து தர்ப்பணம் கொடுத்து பூஜை செய்தனர். பின் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோயில் வளாகத்தில் உள்ள 21 புண்ணிய திருத்தலங்களில் பல மணி நேரம் காத்திருந்து புனித நீராடி வழிபட்டனர். பாதுகாப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கும் நிலையில் பலத்த சோதனைக்கு பிறகே பக்தர்கள் அனுமதிக்கப்படுகின்றனர். பக்தர்களின் வருகையை ஒட்டி பல்வேறு இடங்களிலிருந்து சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட்டன. ஒரே நேரத்தில் பல்லாயிரக்கணக்கானோர் திரண்டதால் ராமேஸ்வரவாசிகளின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டது.